إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون صلى الله على محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله فإن التقوى زاد للآخرة الله تبارك وتعالى يقول في محكم تنزيله العظيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. புகழ் அனைத்தும் உலகனைத்தையும் படைத்தாளுகின்ற வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கேயாகும். சத்திய வழிகாட்டுவதற்காக அனுப்பப்பட்ட சத்திய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர் தோழர்கள் அனைவர் மீதும் ஸலவாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. இந்த ஜும்மா கடமையை நிறைவு செய்வதற்காக இங்கு சமூகம் அளித்திருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, எவ்வாறான ஒரு வாழ்க்கையை கொண்டு இம்மை மறுமை வெற்றியையும் அல்லாஹ்வின் அன்பையும் அருளையும் அவனுடைய அருக்கொடை என்னும் சுவர்க்கத்தையும் அடைந்து கொள்ள முடியுமோ அந்த வாழ்க்கையை எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியிலும் கடைபிடித்திருக்குமாறும், எவ்வாறான ஒரு வாழ்க்கையை கொண்டு இம்மை மறுமையின் தோல்வியையும் அல்லாஹ்வின் கோபத்தையும் தண்டனையையும் கொடிய நரகத்தையும் அடைந்து கொள்ள வேண்டி வருமோ இந்த வாழ்க்கையிலிருந்து முற்றாக விலகி நடந்து கொள்ளுமாறும் முதலில் இறக்கும் அப்பால் உங்களுக்கும் உறுதியாக வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, நாம் எல்லாம் மறுமையை நோக்கி பயணிக்கின்றவர்கள். நமது பயணம் தாயுடைய கருவறையிலிருந்து இந்த உலகத்துக்கு வந்ததிலிருந்து ஆரம்பித்திருக்கிறது. அந்த பயணம் இடையிலே நமக்கு கபர் என்ற ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. அந்த வாழ்க்கையை தொடர்ந்து நாம் மறுமையிலே மஹ்ஷர் மைதானத்திலே விசாரணைக்காக எழுப்பப்படவிருக்கின்றோம். அதற்கு பின்னால் நல்லவர்களுக்கு நற்கூலியாக சுவர்க்கமும் தீயவர்களுக்கு தண்டனையாக நரகமும் கிடைக்கக்கூடிய ஒரு இடம்தான் அந்த இடம். அந்த மறுமை வாழ்க்கை இருக்கின்றதே, அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை, நீடித்த வாழ்க்கை. இந்த உலகத்தின் வாழ்க்கை மிக குறுகிய வாழ்க்கை. எந்த அளவுக்கு குறுகியது என்பதை அல்லாஹு தாலா திருமறை குர்ஆன் 22வது அத்தியாயத்தின் 47வது வசனத்திலே சொல்கிறான். அல் குர்ஆனை கொஞ்சம் பிரட்டி பாருங்கள், வாசித்து பாருங்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? وَإِنَّ يَوْمًا عِنْدَ رَبِّكَ كَأَلْفِ سَنَةٍ مِمَّا تَعُدُّونَ. உங்களது கணிப்பின்படியுள்ள 1000 வருடங்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு நாளா. நம்முடைய ஒரு நாள் 24 மணி நேரம், அல்லாஹ்வுடைய ஒரு நாள் நமது 1000 வருடம். அல்லாஹ்வுடைய கணிப்பின்படி
2 நாட்கள் இப்போது கடந்திருக்கின்றன. 2025வது ஆண்டு என்றால் 2 நாட்கள் முடிந்து 3வது நாள் ஆரம்பித்திருக்கின்றது. இந்த உலகத்தில் 100 வருடங்கள் வாழுகின்ற ஒருவனை அல்லாஹ்வுடைய கணிப்பின்படி கணக்கிட்டு பார்த்தால் 3 மணி நேரம் வாழ்கிறான். இவ்வளவுதான் இந்த உலக வாழ்க்கை. அப்படியான இந்த உலக வாழ்க்கைக்காக மறுமையை மறந்து நாம் வாழ்ந்து விட்டோம் என்று சொன்னால் மறுமையில் நமக்கு எந்த பங்கும் இல்லாமல் போய்விடும். அல்லாஹ்வுடைய அன்பு இருக்காது, அவருடைய மன்னிப்பு இருக்காது, அவருடைய தண்டனையாக நரகம்தான் நமக்கு கிடைக்க காத்து கொண்டிருக்கின்றது. அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்மை பற்றி தீர்மானிக்கின்ற கடைசி கட்டம் மரணம்தான். மௌத்துடைய நேரம் இருக்கின்றதே, அந்த நேரம் யாருக்கு நல்லதாக அமைகிறதோ அவர்கள் மறுமையில் நிம்மதியாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தഖலல் ஜன்னah. எவருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ்வாக இருக்கிறதோ அவர் சுவர்க்கம் பிரவேசிப்பார். இப்பொழுது நோக்கம் என்ன? கடைசி வார்த்தையாக நமது நாவினால் லா இலாஹ இல்லல்லாஹ் மொழியப்பட வேண்டும். அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் மொழியப்பட வேண்டுமாயிருந்தால் அதற்கேற்ற வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். அந்த வாழ்க்கையை நாம் அதற்கேற்றாற்போல் வாழ்ந்தால் மட்டும்தான் அந்த கடைசி நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது நம்முடைய நாவுக்கு வரும். இல்லை என்றால் ஒருபோதும் அந்த வார்த்தை நமது நாவுக்கு வருவதற்கான எந்த வாய்ப்பும் இருக்கவே மாட்டார். அன்புள்ள சகோதரர்களே, நமது வாழ்க்கை இருக்கின்றதே, ஒவ்வொரு நாளும் மரணத்தை நினைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அது எந்த நேரம்? நித்திரைக்கு செல்லும் நேரம். அந்த நேரத்தை பற்றி அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன் 39வது அத்தியாயத்தின் 42வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா வயும்சிகுல்லதி கலா அலைஹில் மௌத வயுர்சிலுல் உக்ரா. இந்த வசனத்திலே அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், மனிதன் இரவிலே நித்திரைக்கு செல்லும் போது அவனுடைய ரூஹை அல்லாஹ் கைப்பற்றிக் கொள்கிறான். மரணிக்கின்றவனுடைய ரூஹையும் அல்லாஹ் கைப்பற்றுகிறான். எப்படி? மரணிக்கின்றவருடைய ரூஹ் மட்டும் கிடையாது, மௌத்தாகின்றவருடைய ரூஹுகளை மலக்குள் மௌத்தை அனுப்பி அல்லாஹ் ரூஹை கைப்பற்றுகிறான். அதே மாதிரியாக இரவு நித்திரைக்கு செல்கின்றவருடைய ரூஹையும் அல்லாஹ் கைப்பற்றுகிறான். திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? ஃபயும்சிகுல்லதி கதா அலைஹில் மௌத வயுர்சிலுல் உக்ரா. காலையிலே தூக்கத்தை விட்டு எழும்புகின்ற நேரம் வரும்போது எவருடைய ரூஹை அல்லாஹ் அந்த தூக்கத்தோடு அவனை மூத்தாக்கிட வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறானோ அவனுடைய ரூஹை பிடித்து வைத்துக் கொள்கிறான், திருப்பி கொடுக்க மாட்டான். அதல்லாதவருடைய ரூஹை திருப்பி கொடுக்கிறான். ஒட்டுமொத்தமாக எல்லா மக்களுடைய ரூஹும் அல்லாஹ்வினால் நித்திரையும் போது கைப்பற்றப்படுவதாக இந்த திருமறை வசனம் நமக்கு சொல்லுது. நாம் உறங்குகின்ற நேரம் இருக்கின்றதே, நமது உறக்கம் என்ன? மௌத்துக்கு சமம். நாம் உறங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே நமக்கு பக்கத்திலே ஒருவன் இருந்து ஆழ்ந்த நித்திரையின் போது நம்மை புகழ்ந்தாலும் நமக்கு விளங்காது, நம்மை ஏசினாலும் நமக்கு விளங்காது, எதுவும் நமக்கு தெரியாது. ஒரு ஜனாசாவுக்கு முன்னால் போய் நாம் அந்த ஜனாசாவை புகழ்ந்தாலோ அல்லது இகழ்ந்தாலோ அந்த ஜனாசாவுக்கு எப்படி தெரியாதோ அதே மாதிரியாகத்தான் ஆழ்ந்த நித்திரையில இருக்கின்ற ஒருவனுக்கு பக்கத்திலிருந்து அவனை பற்றி நாம் நல்லது பேசினால் அவனுக்கு தெரியாது, அவனை பற்றி நாம் கெட்டது பேசினால் அவனுக்கு தெரியாது. அதனால் அல்லாஹ் இந்த திருமறை வசனத்தில் என்ன சொல்கிறான்? நீங்கள் நித்திரைக்கு செல்லும் போது உங்களுடைய ரூஹை நாம் கையிலே வைத்துக் கொள்வோம். அதே போல அந்த தூக்கத்தோடு இருக்கின்ற நேரத்துல எவருடைய ரூஹை காலையில் விழித்தெழும்புவதற்கு முன்னதாக கைப்பற்றிக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் முடிவெடுக்கிறானோ அவனுடைய ரூஹை அல்லாஹ் அப்படி வைத்துக் கொள்கிறான்.
அதல்லாதவருடைய ரூஹைத்தான் காலையில் நித்திரை விட்டு எழும்புவதற்காக அவனுக்கு அல்லாஹ் திருப்பி கொடுக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை நமக்கு நினைவூட்டுவதற்காகத்தான் நித்திரைக்கு செல்லும் போது ஓதுவதற்கு கற்றுத்தந்த துஆவையும் இதற்கு பொருத்தமாக கற்றுத் தந்திருக்கின்றார்கள். எப்படி? அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா, அல்லாஹ்வே உனது நாமத்தை கொண்டே நாம் மௌத்தாகிறேன், உனது நாமத்தை கொண்டே தூக்கத்தை விட்டு எழும்புகிறேன். அதே போல காலையில் தூக்கத்தை விட்டு எழுந்த உடனே அதற்கு பொருத்தமான அதே செய்திகளை சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹி நுஷூர், மரணிக்க செய்த எங்களை மீண்டும் ஹயாத்தாக்கி அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இப்போது காலையில் தூக்கத்தை விட்டு எழுப்புவதற்கு அரபியில் சொல்லில்லாமல் இல்லை. அதே போல் நித்திரைக்கு செல்லும் போது நித்திரை கொள்வதற்கு அரபியில் சொல்லில்லாமல் இல்லை, அரபியில் இருக்கின்றது. அதாவது நாம என்றால் உறங்கினான், அனாமு என்றால் உறங்குகிறேன், அதை சொல்லியிருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் அமூது, நான் மரணிக்க போகிறேன். அதே போல தூக்கத்தை விட்டு எழும்புவது என்று சொன்னால் அஸ்தைகிலு, நான் தூக்கத்தை விட்டு விழிக்கிறேன் என்பதுதான் நேரடியான அரபு சொல். ஆனா நபி அவர்கள் என்ன சொல்வார்கள்? மரணிக்க செய்ததற்கு பின்னால் என்னை ஹயாத்தாக்கிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று அந்த துஆவை கற்றுத் தந்திருக்கின்றார். இந்த துஆவை ஓதுகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நமக்கு அல்லாஹ்வை பற்றி அச்சம் வர வேண்டும், பாவங்களை பற்றி அச்சம் வர வேண்டும், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற உணர்வு வர வேண்டும், மறுமையை நினைவு வர வேண்டும். இரவு நித்திரைக்கு செல்லும் போது நாம் மறுமையின் நினைவோடு நித்திரைக்கு செல்ல வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கேற்ற பிரார்த்தனைகளை எல்லாம் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். அப்படியான அந்த பிரார்த்தனைகளை ஓதிவிட்டு நாம் நித்திரைக்கு செல்லும் போது நாம் மிக பரிசுத்தமானவர்களாக நித்திரைக்கு செல்வதாக நமது மனம் சொல்ல வேண்டும். எப்படி? ஒரு வீடு, அந்த வீட்டை நாம் எப்போதும் சுத்தமாகவே வைத்துக் கொண்டிருக்க விரும்புகின்றோம். அந்த வீடு சுத்தமில்லாத ஒரு நிலைமையை கண்டால் அந்த அந்த வீட்டு தலைவனுக்கு, வாப்பாவுக்கு கோபம் வரும், உம்மாவுக்கு கோபம் வரும். ஏன்? வீடு சுத்தம் இல்லை. இதே இந்த வீடு எப்போதும் சுத்தமாக எப்படி வைக்கப்பட்டிருக்க வேண்டுமோ அதே போல நம்முடைய உள்ளமும் நம்முடைய ஆத்மாவும் எப்போதும் சுத்தமாகவே இருக்க வேண்டும். குறிப்பாக நாம் இரவு நித்திரைக்கு செல்லும் போது வீட்டை அழுக்காக வைத்துவிட்டு நித்திரைக்கு செல்ல மாட்டோம். அந்த வீட்டை நன்றாக துப்புரவு பண்ணி ஒழுங்குபடுத்தி விட்டுத்தான் நாம் நித்திரைக்கு செல்வோம். அதே ஒழுங்குபடுத்தலை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய உள்ளத்துக்கு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படி? நித்திரைக்கு செல்வதற்கு முன்னதாக நாம் நம்முடைய காலையிலே நாம் தூக்கத்தை விட்டு எழுந்தது முதல் இரவு நித்திரைக்கு செல்கின்ற வரைக்கும் உள்ள அந்த ஒரு பாதி நாளுடைய வாழ்க்கை இருக்கின்றது, ஒரு அரை நாளுடைய வாழ்க்கை. அந்த அரை நாளுடைய வாழ்க்கையை ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதை சிந்திப்பதற்கு மணிக்கணக்கு தேவையில்லை, ஒரு நிமிடம் கூட தேவையில்லை. காலையில் எத்தனை மணிக்கு எழுந்தினேன், அதிலிருந்து இதுவரைக்கும் நான் செய்த என்னுடைய நடைமுறைகள் என்ன, கடமைகள் என்ன, தொழுகைகளை முறையாக தொழுதேனா, ஜமாத்தோடு தொழ வசதி இருக்கின்ற நிலைமையிலும் ஜமாத்தோடு தொழுதேனா, சுன்னத்தான தொழுகைகள் தொழுதேனா, சதக்காக்கள் கொடுத்தேனா, பிறரை பற்றிய நல்ல செய்திகள் கதைத்தேனா அல்லது புறம் பேசினேனா, கோள் சொன்னேனா, பிறருடைய மனதை புண்படுத்தினேனா அல்லது பிறர் என் மீது அன்பு கொள்கின்ற அளவுக்கு பண்பாக நடந்து கொண்டேனா என்பதையெல்லாம் சிந்தித்து பார்ப்பதற்கு ஒரு நிமிடம் கூட தேவை. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு துஆவை கற்றுக் கொடுக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கொடுத்த பயிற்சி எப்படி இருக்கு தெரியுமா? பாவங்கள் செய்யாமல் நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணித்து மறுமையில் எழுப்பப்பட வேண்டும், நல்லவர்களாக எழுப்பப்பட வேண்டும்
என்பதற்கான அந்த பயிற்சிகளைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு கொடுத்தார்கள். குறிப்பாக வளர்ந்து வரக்கூடிய இளம் சஹாபாக்கள், வாலிப வயதில் உள்ள சஹாபாக்கள், அந்த சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு ஒரு பக்குவத்தை கொடுத்திருக்கின்றார். இன்று சமுதாயத்துக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கின்றவர்கள் இந்த வாலிபர்கள். இந்த வாலிபர்களிடத்திலே மிகப்பெரிய கூடாத பழக்கங்கள் எல்லாம் இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். போதை வஸ்துக்கள் பாவிக்கிறார்கள், ஐஸ் பாவிக்கிறார்கள், தூள் பாவிக்கிறார்கள், இப்படி எத்தனையோ விதமான கெட்ட பாவினைகளை எல்லாம் பாவிக்கிறார்கள். எத்தனையோ குடும்பங்கள் திருமணம் முடித்து சில மாத கணக்கோடு தலாக்காகின்ற, சில வருடக்கணக்கோடு தலாக்காகின்ற காட்சிகளை பார்க்கின்றோம். கேட்டு பார்த்தால் மாப்பிள்ளை தூள் அடிக்கிறார், மாப்பிள்ளை ஐஸ் பாவிக்கிறார், மாப்பிள்ளை போதை வஸ்துக்கு அடிமையாக இருக்கிறார். இப்படியெல்லாம் இன்று மக்களுக்கு மத்தியிலே இருக்கின்ற பெரிய பிரச்சனையை பார்க்கின்றோம். அப்படியான அந்த வாலிப சமுதாயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இப்படியான வாலிப சமுதாயத்தில் ஒரு பிள்ளை கூட கெட்டு போகவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாலிப சமுதாயத்துக்கு கொடுத்த தர்பியத் என்ன தெரியுமா? அவர்களுக்கு கொடுத்த பயிற்சி என்ன தெரியுமா? பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு என்ற இளம் சஹாபி, அவர்கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீ இரவு நித்திரைக்கு செல்லும் போது ஒது செய்து கொண்டு நித்திரைக்கு போ. நான் இப்போது உனக்கு கற்றுத் தருகின்ற இந்த துஆவை நீ இரவிலே கடைசியாக ஓது. நீ இரவில ஓதக்கூடிய பல திக்ருகள், பல துஆக்கள், குர்ஆனுடைய வசனங்கள், குர்ஆனுடைய ஆயத்துகள், குர்ஆனுடைய சூறாக்கள் எல்லாம் உண்டு. எல்லாவற்றையும் ஓதிவிட்டு நான் இப்போது உனக்கு கற்றுத்தரப் போகின்ற இந்த துஆவை கடைசியாக ஓது. இந்த துஆவை ஓதி முடித்ததற்கு பின்னால யாருடனும் எதுவும் பேசாதே அப்படின்னு நித்திரைக்கு. எவருடனும் எதுவும் பேசாமல் நித்திரைக்கு போ என்றால் அர்த்தம் என்ன? கணவன் ஓதினான் மனைவியோடு பேசக்கூடாது, மனைவி ஓதினான் கணவனோடு பேசக்கூடாது, இரண்டு சகோதரர்கள் பக்கம் பக்கம் நித்திரை கொள்கிறார்கள், ஒருவருக்கொருவர் பேசக்கூடாது. ஏன் சொன்னார்கள்? இதை ஓதி முடித்ததற்கு பின்னால எவருடனும் எதுவும் பேசாமல் நித்திரைக்கு போ என்று சொன்னதற்கான காரணம் என்ன? நித்திரை வருவதற்கு இடையில அவனுடைய அன்றைய வாழ்க்கையை, அன்றைய நாள் வாழ்க்கையை அவன் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதுக்குத்தான் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிமைப்படுத்துறாங்க, யாரோட பேசாது. அந்த துஆவை பாருங்கள், அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக்க வஃபவ்வல்து அம்ரி இலைக்க வஅல்ஜஅது ظهري இலைக்க ரஹபதன் வரஹபதன் மின்க இல்லா இலைக்க அல்லாஹும்ம ஆமன்து பிகிதாபிக்கல்லதி அன்ஸல்த வபிநபியிக்கல்லதி அர்ஸல்த. இந்த துஆ ஸஹீஹுல் புகாரியிலே இடம்பெற்றிருக்கின்ற 247வது ஹதீஸ். இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த துஆவுடைய அர்த்தத்தை பார்ப்போம். அல்லாஹ்வே, நான் என்னை உனக்கு முற்றிலும் கட்டுப்பட வைத்து விட்டேன், உனக்கு நான் முற்றிலும் அடிபணிந்து விட்டேன், என்னுடைய எல்லா பொறுப்புகளையும் உன் மீது சாட்டிவிட்டேன், நான் என்னுடைய விலாப்புறத்தை உன்பக்கமாக சாய்த்து நான் நித்திரை கொள்கிறேன், நான் ஆசை வைப்பதும் உன்னிடத்தில் தான், அதாவது எனக்கு மறுமையிலே நற்கூலி கிடைக்க வேண்டும் என்று ஆசை வைப்பதும் உன்னிடத்தில் தான், எனக்கு நான் நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அச்சம் கொள்வதும் உன்னிடத்தில் தான், நீ இறக்கிய வேதத்தை நான் நம்பிவிட்டேன், நீ அனுப்பிய நபியை நான் விசுவாசம் கொண்டு விட்டேன். இந்த துஆவை ஓதுகின்ற நேரத்தில் அவன் பாவம் செய்திருந்தால் தௌபா செய்யாமல் ஓத மாட்டான். அவன் காலையில தூக்கத்தை விட்டு எழுந்ததிலிருந்து நித்திரைக்கு போவதற்கு இடைப்பட்ட நேரத்துல அவன் பாவம் செய்திருந்தான்னு வைங்க, அந்த பாவத்துக்காக தௌபா செய்யாமல் அவன் நித்திரைக்கு போக மாட்டான். அவன் ஒருவருடைய மனதை புண்படுத்தி இருக்கிறான். இப்ப அவன் தௌபா எப்படி செய்ய வேண்டும்? சும்மா பாவம் மன்னிப்பு கேட்கலாது. இப்பதான் எல்லாரும் கையில மொபைல் போன் இருக்கு, இல்லாதவங்களே இல்லை. ஒருவர்கிட்ட 2 போன் 3 போனும் இருக்கிறது. அப்ப யாருடைய மனதை புண்படுத்தினாரோ அவருக்கு ஒரு கோல் எடுத்து, நான் இப்பதான் உணர்றேன், இன்று உங்களுடைய மனதை நான் புண்படுத்திட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க, நான் இந்த நித்திரையோடு மௌத்தாயிட்டேன்னு சொன்னா
நான் தண்டிக்கப்படக்கூடியவனாக ஆகிடுவேன், நீங்க மன்னிச்சிடணும், மன்னிப்பு கேளு, அதுக்கு பின்னால் பாவம் மன்னிப்பு. அதே போல பொய் சொல்லிட்டான், அவனுக்கு நினைவு வருகிறது, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் வஅத்தூபு இலைஹ், அதற்கு தௌபா செய்து விட வேண்டும். இப்படி என்னென்ன பாவத்தை அவன் செய்திருந்தானோ அவை அனைத்தையும் நினைத்து பார்ப்பதற்கு அந்த மௌனம் ஒரு நல்ல சந்தர்ப்பம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த துஆவை ஓதிவிட்டு எவருடனும் எதுவும் பேசாதே, அப்படியே நித்திரைக்கு போயிட்டா அந்த நேரத்திலே அவன் காலையிலிருந்து இரவு நித்திரைக்கு போகின்ற வரைக்கும் உள்ள இடைப்பட்ட அந்த வாழ்க்கையை நினைத்து பார்ப்பதற்கான நல்ல ஒரு வாய்ப்பு. சகோதரர்களே, இந்த துஆவை நீங்கள் இன்றே பாடமிட்டுக் கொள்ள வேண்டும். இன்று பாடமிட முயற்சி செய்து இன்று முடியாமல் போனால் ஒரு நாளோ 2 நாளோ 3 நாளோ இந்த துஆவை பாடமிட்டுக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எப்படி வழிகாட்டினார்களோ அதே வழிகாட்டலை நாம் ஒவ்வொருவரும் பின்பற்ற வேண்டும். அப்படி இந்த துஆவை ஓதிவிட்டு நித்திரைக்கு செல்ல வேண்டும். அப்படி நித்திரைக்கு செல்கின்ற போது இந்த உள்ளத்திலே எந்த ஒரு பாவக்கரையும் படிந்திராத நிலைமையில் நித்திரைக்கு செல்ல வேண்டும். மிக கவனமாக சிந்திக்கப்பட வேண்டியது. அப்படி நித்திரைக்கு போகின்ற நேரத்துல நமக்கு நம்மில் யாராவது ஒருவர் அந்த நித்திரையோட மௌத்தாகிவிட்டார்னு சொன்னா அவர் தௌபா செய்தவராக, பிறரிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டவராக, இந்த துஆவை ஓதியவராக அவர் நித்திரைக்கு சென்றால் அந்த கடைசி நேரத்திலே அவருக்கு நாவுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் வந்தேயாகும். அது கண்டிப்பா வரும். ஏன்? அவருடைய உள்ளத்தின் நிலைமை அந்த அளவுக்கு நல்ல நிலைமையில இருக்கின்ற காரணத்தினால அவருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் வரத்தான் செய்யும். அதனால் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய சொந்த வாழ்க்கையில, நம்முடைய சொந்த நடவடிக்கைகளில நாம் சரியாகவும் நேர்த்தியாகவும் இருக்க வேண்டும் என்று எப்படி விரும்புகின்றோமோ அதே நேர்த்தி நம்முடைய மறுமை வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். நம்முடைய இரவு நித்திரைக்கு செல்லும் போது இது கண்டிப்பாக பேணப்பட வேண்டிய ஒரு முக்கியமான அம்சமாக இருந்து கொண்டிருக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். இபாதல்லாஹ் இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி ஊஸீக்கும் பித்தக்வல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, நம்முடைய இறுதி நேரம் இருக்கின்றதே, அந்த நேரம் எல்லா விதமான அதிகாரமும் அல்லாஹ்வுடைய கையில் மட்டும்தான். நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை. கடைசி நேரம் இருக்கின்றதே, அந்த நேரத்தில் கடுகளவும் நமக்கு அதிகாரம் இல்லை. அத்தனை அதிகாரமும் அல்லாஹ்வுடைய கையில தான். அந்த கடைசி நேரத்தை பற்றி அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன் 23வது அத்தியாயத்தின் 99வது 100வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். அத்தா இதா ஜாஅ அஹதஹுமுல் மௌத்து கால ரப்பிர்ஜிஊன். பொதுபோக்காக வாழ்ந்துவிட்டு, இஸ்லாத்தை துச்சமாக மதித்துவிட்டு, அவனுக்கு கிடைத்த எல்லா விதமான ஒரு அருமையான சந்தர்ப்பங்களை எல்லாம் அவன் இழந்துவிட்டு, அவன் அல்லாஹ்வுக்கு முற்றிலும் அடிபணிந்து வாழாமல் பொதுபோக்கான வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு யார் மரணிக்கிறானோ அவன் சக்கராத்துடைய நேரத்திலே அல்லாஹ்வோடு பேசுகிறான். சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்துல மனிதர்களோடு பேசினான் என்று சொன்னா நபிமார்களோடு மட்டும்தான் பேசுறான், வேற யாரோடும் பேசவில்லை. ஆனா சக்கராத்துடைய நேரத்துல அல்லாஹ் ஒரு பாவியுடைய பேச்சுக்கு பதில் சொல்கிறான், ஒரு காபிருடைய பேச்சுக்கும் பதில் சொல்கிறான். அது குர்ஆன் நமக்கு சொல்கிறது. இப்பொழுது நான் சொல்லக்கூடிய வசனம் என்ன? ஒரு பாவி பேசுகின்ற பேச்சுக்கெல்லாம் பதில் சொல்கிறான். இப்படி அவனுக்கு மரணம் சமீபித்த போது அவன் அல்லாஹ்வை பார்த்து சொல்கிறான், அல்லாஹ்வோட பேசுகிறான், ரப்பிர்ஜிஊன், அல்லாஹ்வே என்னை உடனே மௌத்தாக்கி விடாது, என்னுடைய மௌத்துக்குரிய காலத்தை கொஞ்சம் தவணை போட்டு விடு, பிற்படுத்தி விடு.
இதற்காக தெரியுமா? லஅல்லி அஅமலு சாலிஹன் ஃபீமா தரக்து. என்னுடைய வாழ்க்கையில விடுபட்டு போன கடமைகளை செய்வதற்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தான். என்னுடைய வாழ்க்கையில பலவிதமான கடமைகளை நான் தவற விட்டிருக்கின்றேன். என்னுடைய வாழ்க்கையில செய்யப்பட வேண்டிய முக்கியமான அம்சங்களை நான் தவற விட்டிருக்கின்றேன். அவைகளை செயல்படுத்துவதற்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தான் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கிறான். இப்படியான இவனுக்கு அல்லாஹ் தஆலா 7வது அத்தியாயத்தின் 34வது வசனத்திலே ஒரு ஒரு தெளிவு தீர்ப்பை சொல்லி இருக்கின்றான். வலிக்குள்ளி உம்மத்தின் அஜல் வைதா ஜா அஜலுஹும் லா யஸ்தகிரூன சாஅத்தன் வலா யஸ்தக்பிரூன். ஒவ்வொருவருக்கும் மரணம் என்ற ஒரு தவணை இருக்கின்றது. அந்த தவணை வந்துவிட்டால் ஒரு நாளிகை நேரம் என முந்தவும் மாட்டான் பிந்தவும் மாட்டான். கோர்ட்ல வழக்கு இருக்கிறது. கடைசி நேரத்துல ஒரு லோயரை பிடிச்சி மோசம் போடுறது. இந்த வழக்குக்கு என்னால வர முடியாது, அதுக்கு ஏதோ ஒரு காரணம் காட்டுறது. ஏதோ ஒரு காரணம் காட்டி இந்த வழக்குக்கு வர முடியாது என்று மோசம் போட்டு டேட்டை பின்னுக்கு எடுக்கிறது, அந்த சந்தர்ப்பத்தை பிற்படுத்துறது. இது உலகத்தில் நடக்கிற காரியம். இது போல அல்லாஹ்விடத்துல கேட்கிறான், லஅல்லி அஅமலு சாலிஹன் ஃபீமா தரக்து. எனக்கு விடுபட்டு போன அமல்களை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு தந்துவிடு என்று கேட்டா அல்லாஹ் அவனுக்கு பதில் சொல்றான். என்ன பதில் சொல்லுகிறான் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்கிறான். கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா. நீ மாத்திரம் கிடையாது, உன்னை போன்ற நிலைமையில் பொதுபோக்கானவனான நிலைமையில் வந்து யாரெல்லாம் மரணத்தை தருகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் இப்படித்தான் என்னிடத்தில் வந்து கெஞ்சுவார்கள், கதறுவார்கள். ஆனால் எந்த சந்தர்ப்பம் வழங்கப்பட மாட்டார். வமின் வராஇஹிம் பர்ஸகுன் இலா யௌமி யுபஅஸூன். மறுமை நாளில் நீ எழுப்பப்படுகின்ற வரைக்கும் பர்ஸக் என்று சொல்லப்படுகின்ற கபருடைய ஒரு வாழ்க்கை உனக்கு இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா அவனுக்கு பதில் சொல்லுவதாக திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. சகோதரர்களே, சக்கராத்துடைய நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்திலே மனிதன் என்ன பாடுபட்டாலும் அவனால எதுவும் பண்ண முடியாது. டாக்டர் என்ன செய்கிறார்? கடைசி நேரத்தில் சொல்றார், என்னால முடிந்த முயற்சிகளை எல்லாம் செய்து பார்த்து விட்டேன், இனி கரை சேர்க்க முடியாது, வீட்டுக்கு கொடுப்போம். அல்லது மஷின்ல ஏத்துறாங்க, மஷின்ல ஏத்தி அவனை ஒரு நாள் 2 நாள் 3 நாள் வச்சு பாக்குறாங்க. கடைசியா என்ன சொல்றாரு? இது தங்கள மஷின்ல வைக்க முடியாது, அதை சுவிட்ச் ஓப்பன போறோம், அதோட மவுத். அப்போ டாக்டர் முயற்சி எடுத்தாலோ அல்லது இந்த உலக மக்களே முயற்சி எடுத்தாலோ மரணத்திலிருந்து எவரையும் பாதுகாக்க முடியும். மரணத்துக்குரிய அந்த தவணையிலிருந்து யாரும் பிற்படுத்த முடியாது. அவன் மரணித்தே ஆக வேண்டும். அப்படியான அந்த மரண தருவாயிலே மனிதன் தன்னுடைய பிற்காலத்தை உணர்கிறான். எப்படி? அதாவது ஒரு மாணவன் படிக்கிறான், இடையில அந்த வகுப்புள்ள அவனுக்கு பக்கத்திலிருந்து படித்த மாணவன் உயர்ந்த பதவிகளை எல்லாம் பெற்றுக் கொள்கிறான். ஆனால் இவன் பொதுபோக்காக வாழ்ந்துவிட்டு அவன் சமுதாயத்திலே ஒரு சாதாரண தொழில் செய்கின்ற நிலைமைக்கு வருகின்றான். இப்பொழுது இவன் ஒவ்வொரு கட்டத்திலும் சிந்திக்கிறான். தன்னுடைய வகுப்பிலே படித்த நல்ல நல்ல பதவியில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் காணுகின்ற நேரத்தில எல்லாம் இவனுக்கு கவலை வருகிறது. வெளியே சொல்லிக் கொள்ள மாட்டான். நானும் படித்திருக்கலாமே, இது போல எனக்கும் ஒரு பதவி கிடைச்சிருக்கலாமே என்று அவன் கவலைப்படுவான். அந்த கவலையால எதுவுமே நடக்க மாட்டான். இது உலகத்துல நாம் காணுகின்ற உதாரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதே மாதிரியாக சக்கராத்துடைய நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்துல ஒரு பாவி இருக்கிறானே, அந்த பாவிக்கு தன்னுடைய ரிசல்ட் விளங்குகிறது. தன்னுடைய வாழ்க்கையின் முடிவு என்ன என்பது விளங்குகிறது. கபரிலே நாம் போனா தண்டிக்கப்படுவேன், வேதனை செய்யப்படுவேன், மலாய்க்காமார்கள் என்னை கபரிலே வேதனை செய்வார்கள் என்றெல்லாம் அவனுக்கு விளங்குகிறது. அப்படி விளங்கினா உடனே என்ன செய்கிறான்? இன்னி துபுத்துள்ளான், அல்லாவே நான் உன்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று
அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிறார். இவனை பற்றி அல்லாஹு தஆலா 4வது அத்தியாயத்தின் 18வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார். வலைசத்தி தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸய்யிஆத்தி ஹத்தா இதா ஹதர அஹதஹுமுல் மௌத்து கால இன்னீ துப்துல்லாஹ். சக்கராத்துடைய நேரம் வருகின்ற வரைக்கும் தௌபா செய்ய பல வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருந்தும் தௌபா செய்யாமல் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்காமல் தப்பு தவறுகள் பாவங்களையே செய்து வாழ்ந்து கொண்டிருந்த ஒருவன் சக்கராத்துடைய நேரம் வந்த உடனே இன்னி துபுத்துள்ளான், அல்லாவே நான் உன்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று சொன்னால் லைஸத்தி தௌபா, அவனுக்கு தௌபா கிடையாது. அப்படியானுடைய பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அது மட்டுமல்ல, வலல்லதீன யமூத்தூன வஹும் குஃபார், காபிர்களாக இருக்கின்ற நிலைமையில் மரணத்தை தழுவுகின்ற நேரத்திலே அவன் களிமா மொழிந்து அல்லாஹ்விடத்திலே ஆமந்து பில்லா என்று சொன்னாலும் அதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதை அல்லாஹ் இந்த திருமறை வசனத்திலே சொல்கிறார். சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லக்கூடிய நிறைய அம்சங்களுக்கு குர்ஆனில் ஏதோ ஒரு இடத்தில் உதாரணம் காட்டுவார். அந்த உதாரணத்தில் ஒன்றுதான் சக்கராத்துடைய நேரத்திலே தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதற்கும், சக்கராத்துடைய நேரத்திலே ஒரு காபிர் களிமா சொன்னால் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதற்கும் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே நமக்கு ஒரு உதாரணம் வைத்திருக்கின்றான். அந்த உதாரணம் யாரு? ஃபிர்அவுன் கடைசி நேரம் செங்கடலிலே மூழ்கி கொண்டிருக்கின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய மக்களுக்கும் என்னென்ன அநியாயங்கள் அக்கிரமங்கள் செய்ய முடியுமோ அவைகளையெல்லாம் செய்து கொண்டிருந்தான். அல்லாஹு தஆலா பல சந்தர்ப்பங்களை கொடுத்தான். ஒரு சந்தர்ப்பத்திலும் அவன் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக அவன் தன்னையே கடவுள் என்று நம்புமாறு மக்களை வற்புறுத்தி கொண்டிருந்தான். அப்படி நம்பாத மக்களை அடித்து துன்புறுத்தினான். இப்படியெல்லாம் செய்து கொண்டிருந்த ஃபிர்அவுன் கடைசி நேரத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய மக்களையும் புரட்டி சென்று அவர்களை கொலை செய்வதற்கு முற்படுகின்ற நேரத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய மக்களும் கடலோரமாக வந்திருக்கிறார்கள். அந்த மக்கள் பார்க்கிறார்கள், பின்னுக்கு திரும்பினா ஃபிர்அவுனுடைய பட்டாளம், அவனுடைய ராணுவம் வந்து கொண்டிருக்கின்றது. முன்னுக்கு கடல். அப்படியே கரையோரத்தில் நின்று கொண்டிருந்தாலும் அவர்கள் அந்த ராணுவம் வந்து கொலை செய்துவிடும். அதே நேரத்தில் கடல்ல இறங்கினாலும் நீர்ல மூழ்கி மௌத்தாக வேண்டும். அவர்கள் ஃபிர்அவுனை பார்த்து, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்கிறார்கள், இன்னா லமுத்ரகூன், நாங்க சிக்கிக் கொண்டோம், அகப்பட்டு கொண்டோம். எப்படி? பின்னால திரும்பினா அந்த கூட்டம் எங்களை கொலை செய்யும், முன்னால் இறங்கினா கடல்ல மூழ்கி மௌத்தாகிடுவோம், நாங்க சிக்கிக் கொண்டோம், அகப்பட்டு கொண்டோம் என்று சொன்ன போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களை பார்த்து சொன்னார்கள், கல்லா இன்ன ரப்பி சயஹதீன், கல்லா இன்ன மஅய ரப்பி, என்னுடைய ரப்பு என்னோடு இருக்கின்றான், சயஹதீன், அவன் எனக்கு சரியான வழியை காட்டுவான் என்று சொன்னார். ஏன்? அதற்கு முன்னதாக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நிறைய பாதுகாப்புகள் அந்த சமுதாயத்துக்கு கிடைத்திருக்கின்றது. அதனின் தொடரில் இப்போதும் அந்த பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்கும் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டினார்கள். அதன்படி என்ன நடக்கிறது? அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னான், உம்முடைய கையில் இருக்கின்ற தடியினால் கடல் மீது அடியும் என்று அல்லாஹ் சொன்னான். அதன் மீது அந்த தடியினால் அடித்தார்கள். பல வழிகள் பிறந்தன. எப்படி வழி தெரியுமா? கடலுடைய அடிப்பாகத்துடைய மணல் தருகின்ற வரைக்கும் அடி, அதனுடைய வழி பிறந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் மக்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் ஒவ்வொரு கூட்டத்தாரும் ஒவ்வொரு வழியான பிரிஞ்சு அடுத்த கரைக்கு போய்கொண்டே இருங்க. மக்கள் போக தொடங்கினார்கள். ஃபிர்அவுனும் அவனுடைய ராணுவம் கடலோரத்துக்கு வந்து பார்த்தா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய மக்களும் இல்லை. முன்னால எட்டி பார்த்தா கடல் பல வழிகளாக பிளந்து மக்கள் போய்கொண்டே இருக்கிறார்கள். ஃபிர்அவுன் என்ன சொல்கிறான் அந்த மக்களை பார்த்து, அவர்களை பின்பற்றி நாங்களும் போவோம், அடுத்த கரைக்கு போய் கொலை செய்து விட்டு வருவோம். அப்போதாவது ஃபிர்அவுன், இது அல்லாஹ்வுடைய சக்தி, அல்லாஹ்வுடைய வல்லமையினால் தான் இந்த கடல் இப்படி பிளந்திருக்கின்றது என்பதை
அவன் உணரவில்லை. இப்போ இவர்கள் கடல் நடுவுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். அவனுடைய ராணுவமும் கடல் நடுவுக்கு வருகின்ற நேரம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மக்களும் அடுத்த கரையை அடைந்து விட்டார்கள். ஒரு மூமின் கூட கடலுக்குள்ள இல்லாத அளவுக்கு எல்லோரும் அடுத்த கரையை சேர்ந்து விட்டார்கள். இந்த நேரத்திலே எந்த ரப்புல் ஆலமீன் அந்த கடலை பல வழிகளாக பிளந்தானோ அந்த ரப்புல் ஆலமீன் மீண்டும் கடலை ஒன்று சேர்த்து விட்டார். இப்போது ஃபிர்அவுனும் அவனுடைய ராணுவமும் மூழ்கி கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா ஃபிர்அவுனுடைய கதையைத்தான் நமக்கு சொல்கிறான். எப்படி? ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயீல். பனு இஸ்ராயீல்கள் எந்த இறைவனை நம்பினார்களோ அந்த இறைவனை நானும் நம்புகிறேன். வஅன மினல் முஸ்லிமீன். அத்தகைய முஸ்லிம்களில் ஒருவனாக நானும் ஆகுகிறேன் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தான். கலிமா மொழிந்தான். ஆமந்து, விசுவாசம் கொண்டு விட்டேன், நம்பிக்கை கொண்டு விட்டேன் என்று சொன்னான். அப்படி சொல்ல அல்லாஹ் திருப்பி கேட்கிறான், ஆன இப்பொழுதுதானா இந்த சிந்தனை வந்தது? சற்று முன்னதாக வரைக்கும் நீ விஷமகாரனாக இருந்தாய். சற்று முன்னதாக இந்த அல்லாஹ் தெரியுமா, கடலோரத்துக்கு வந்தாயே, அப்போது இந்த கடல் பிளந்த காட்சியை கண்டாயே, அந்த நேரத்தில் கூட நீ கலிமா மொழிந்திருக்கலாம். கடலுக்குள்ள இறங்கி அவர்களை பின்தொடர்ந்து சென்று அவர்களை அடித்து விட்டு வருவோம் என்று வராமல் ஆஹா, இதுவரைக்கும் மூசா காட்டின எல்லா அற்புதமும் அல்லாஹ்வுடைய அற்புதம் தான், அவனுடைய வல்லமை தான், அதில் கடைசி வல்லமை தான் இது. நான் இப்போதுதான் உணர்ச்சி பெற வேண்டும். ராணுவத்தை பார்த்து வேண்டாம் வேண்டாம், அவர்களுக்கு எதுவும் செய்ய வேண்டாம். மூசா உண்மையான அல்லாஹ்வுடைய தூதர் தான், உண்மையான நபிதான், அவரை நாம் எல்லோரும் விசுவாசம் கொள்வோம் என்று சொல்வதற்கு அவனுக்கு கிடைத்த கடைசி சந்தர்ப்பம். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான். சற்று முன்னதாக வரைக்கும் நீ விஸ்மகாரனாக இருந்தான். அல்லாஹ் அவனுக்கு சொல்லும் செய்தி சொல்லுகிறான். இதெல்லாம் அல்லாஹ் ஃபிர்அவுனோட பேசியது. ஃபிர்அவுன் நான் ஈமான் கொண்டு விட்டேன் என்று சொன்ன போது அல்லாஹ் பேசிய பேச்சு என்ன சொல்றான்? பல் யௌம நுனஜ்ஜீக பிபதனிக லிதகூன லிமன் கல்பகாயா. உனக்கு பின்னால் வருகின்ற ஒரு சமுதாயத்துக்கு படிப்பினைக்காக இன்று முதல் உனது உடலை இந்த கடலுக்குள்ளே அழியாமல் நாம் பாதுகாப்போம். 30 நூற்றாண்டுகளாக அல்லாஹ் அவனுடைய உடலை கடலுக்குள்ளே பாதுகாத்து, கடந்த நூற்றாண்டு அது கண்டெடுக்கப்பட்டு சர்வதேச நூதன சாலையிலே, இன்டர்நேஷனல் மியூசியத்திலே இப்போது அவனுடைய உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் எதையெல்லாம் சொல்லுகிறானோ அது கண்டிப்பாக நடந்தே. அதனால சக்கராத்துடைய நேரத்தில் தௌபா செய்ய யாரும் எதிர்பார்த்திருக்க வேண்டாம். சக்கராத்துடைய நேரத்திலே அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவதற்கு எவரும் சந்தர்ப்பம் எதிர்பார்த்திருக்க வேண்டாம். அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் ஒரு நாளைக்கு 100 தடவை அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவேன், நீங்களும் அவ்வாறே பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். சையதுல் இஸ்திக்பார் என்ற அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த خلقتني وانا عبدك وانا على عهدك ووعدك ما استطعت اعوذ بك من شر ما صنعت ابوء لك بنعمتك علي وابوء بذنبي فاغفر لي فانه لا يغفر الذنوب الا انت என்ற இந்த சையதுல் இஸ்திக்பாரை ஒருவர் காலையில் ஓதிவிட்டு மாலை ஆகுவதற்கிடையில் மரணித்தால் அவர் சுவர்க்கம் பிரவேசிப்பார். மாலையில் ஓதிவிட்டு மறுநாள் காலை ஆகுவதற்கிடையில் மரணித்தால் அவர் சுவர்க்கம் பிரவேசிப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, நாம் மனச்சாட்சியின்படி வாழ வேண்டும். பாவங்கள் என்று எது தெரிகின்றதோ அதிலிருந்து முற்றாக விலகிக் கொள்ள வேண்டும். என்னென்ன நன்மைகளை செய்ய முடியுமோ அவைகள் அனைத்தையும் நாம் செய்ய முற்பட வேண்டும். திருமறை குர்ஆன் 73வது அத்தியாயத்தின் 20வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வமா துகத்திமூ லிஅன்ஃபுசிக்கும் மின் கைரின் தஜிதூஹு இன்தல்லாஹ் ஹுவ கைருன் வஅலமா. நீங்கள் சேர்த்து வைத்திருக்கின்ற உங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து, உங்களுடைய பணங்காட்சிகளிலிருந்து, உங்களுடைய சொத்துக்களிலிருந்து இவைகளை எல்லாம் உங்களுடைய மரணத்துக்கு முன்னதாக அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் கொடுக்கின்றீர்களோ அவை அனைத்தையும் நீங்கள் மறுமை நாளில் அல்லாஹ்வுக்கு முன்னால் அடைந்து கொள்வீர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றார். சகோதரர்களே, தொழுகை, நோன்பு, ஹஜ் போன்ற இந்த இபாதத்துகளோடு நின்று விடாமல்
இந்த அளவுக்கு ஏழை எளியவர்களுக்கு, கஷ்டப்பட்டவர்களுக்கு, நோயாளிகளுக்கு நாம் தர்மங்கள் கொடுக்க முடியுமோ அந்த அளவு தர்மங்களையும் கொடுத்து வாழுகின்ற முயற்சியிலே நாம் எல்லோரும் ஈடுபட வேண்டும். வல்ல ரஹ்மான் எனது சக்கராத்தையும் உங்கள் அனைவருடைய சக்கராத்துகளையும் அல்லாஹ்வுடைய கபூலுக்குரியதாக, அவனால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக, பாவங்கள் மன்னிக்கப்பட்டதாக ஆக்கியருவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.